ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான ரசம் எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரசம் வைக்கிறதுக்காக 4 தக்காளி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தக்காளி எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்து மல்லிக்கீரை, கருவேப்பிலை, புளியும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா கையால் மசிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டு தக்காளியை அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள டேஸ்ட்டே மாறி போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மல்லிக்கீரை, கருவேப்பிலெலாம் ஒரு இதில் போட்டுக்கிட்டு நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதையும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. அதை வந்து அந்த கருவேப்பிலை, மல்லிக்கீரை எசன்ஸ் இந்த மாதிரி அதில் இறங்குற வரையும் நல்லா இந்த மாதிரி கையால் இது பண்ணி விட்டுக்கோங்க. மெழுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், மல்லி, கடலப்பருப்பு, பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சீரகம், மல்லி அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு இருக்குது இல்லையா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அது வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில், அந்த விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு கையால் இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது தான். டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். கடுகு வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மெண்டு சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மல்லிக்கீரை, தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் வந்து சில பேர் வந்து அதிகமாக கொதிக்க விட மாட்டாங்க. இது வந்து இந்தளவு கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ரசம் வந்து ஓரளவு கொதிச்சா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பித்ததுக்கெலாம் நம்ம ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து முழு மல்லி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து பித்ததுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு ஒரு மாதிரி காலைல ஏஞ்சோடனே ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரி இருக்கும். அவங்களாம் இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர்